காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் தான் பெண்கள் குழந்தைகள் சிதறி ஓடியதாகவும் இதனால் சிலர் மயக்கமடைந்ததாகவும் அதைத் தொடர்ந்தே உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுமக்கள் காவல்துறை மீதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், இப்ப இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காவல்துறையினர் தான் காரணம்னு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தரப்புல இன்னும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? பூர்ணிமா, கரூர்ல பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து இன்று மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை, அதாவது மிகப்பெரிய ஒரு கூட்டம், அதாவது லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் வந்திருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா 8 மணிக்கு அவர்கள் வந்து ஒரு பரப்புரையில் ஈடுபடுகிறார். அதாவது மக்கள் சந்திப்பு என்கின்ற பரப்புரையில் ஈடுபடுகிறார். அந்த பரப்புரையின் போது விஜய் வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அப்போது ஒரு 3 ஆம்புலன்ஸ் அந்த பகுதியை வந்து கடந்து சென்றது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா போலீசார்களுக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு அப்புறமா அடுத்த சைட்ல பார்த்தோம்னா போலீசார் வந்து தடியடி நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனை இடையிலே தான் வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து சிலர் வந்து மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்ல, அதாவது 80க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி, அதாவது கரூரில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கும் அதே போல உள்ள தனியார் மருத்துவமனை 2 தனியார் மருத்துவமனைக்கும் இவர்கள் அதாவது கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்களை அழைத்து சென்றனர். இதுல பார்த்தோம்னா சுமார் தற்போது வரையும் வந்து 38 நபர்கள் இறந்ததாக வந்து தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது பார்த்தோம்னா இதுல பார்த்தோம்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் என சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து 3க்கும் மேற்பட்டோர் வந்து பலியாகி உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. தற்போது வரை உயிரிழந்தவர்களின் விவரம் வந்து வெளியிடப்படவில்லை. தற்போது பார்த்தோம்னா உயிரிழந்தவர்கள் உடலை வந்து சரியாக, அதாவது அருகில் உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டு உள்ளனர். இதுவரை தற்போது வரை அந்த உயிரிழந்தவர்கள் பெயர் அல்லது முகவரி எதுவும் முழுமையாக தெரிய வரவில்லை. இந்த நிலையில பார்த்தோம்னா தனியார் மருத்துவமனையில் வந்து அதாவது 2 மருத்துவமனை, அதாவது அமராவதி மருத்துவமனை மற்றும் அப்போலோ மருத்துவமனை என 2 மருத்துவமனையில் வந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது மயக்க நிலையில் இருந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் வந்து பணியில் இருந்து, அதாவது இன்னைக்கு பணி முடிந்து ஓய்வுக்கு சென்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை தற்போது வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே நிலையில பார்த்தோம்னா வெளி மாவட்டங்களில் இருந்து, அதாவது நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. தற்போது வரை அனைவரும் வந்து மயக்கமடைந்தவர்களை வந்து கரூரில் மட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. மேல் சிகிச்சைக்காக கோவை அல்லது திருச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டார்களா என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது வரை கரூரிலேயே சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான சிகிச்சைக்காக மருத்துவர்கள் இருக்கிறார் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகள் வந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், அதே போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வருகை புரிந்து வந்து உள்ளனர். இந்த நிலையில பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து இறந்தவர்களின் உடலை வந்து யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு காரணம் என்ன, இவர்கள் ஏன் மயக்கமடைந்தார்கள், இவர்கள் தள்ளுமுள் ஏற்பட காரணம் என்ன, போலீசார் தடியடி நடத்தியவர்கள் தான் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதா என்பதை குறித்து தற்போது தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள முக்கிய தலைவர்களை வந்து இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்று இரங்கல் செய்தி அறிவித்து வருகின்றனர். அதே சமயத்தில் வந்து ஒரு சில அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும். இது போன்ற சம்பவம் நடந்ததுக்கு காரணம் என விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து வராங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் வந்து தாவேகா தொண்டர்களாக இருக்கட்டும், உயிரிழந்தவர்கள் யார் என்று தெரியாமல் கூட சிலர் பரிதவித்து கொண்டு தொடர்பு கொள்ள முடியாத நபர்கள் இவர்கள் உள்ள இருப்பார்களா என்பது கூட பயந்து ஒரு சுமார் ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சூழ்ந்து உள்ளனர். ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலை வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது வந்து 100கணக்கான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம்னா இவர்களின் உடல் யார் என்பதை கண்டுபிடிக்குவதற்கான நாளை காலையில் தான் இதற்கான விசாரணை நடத்திய பிறகு இவர்களின் முழு விவரங்கள் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்தோம்னா மருத்துவ குழுக்கள் வந்து தொடர்ந்து வந்து உயர் சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா.
கோவிந்தராஜ், இப்ப மாவட்ட ஆட்சியருடைய சமூக வலைத்தள பக்கத்துல அவசர உதவி எண்கள் குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டுக்கொள்ளலாம். பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தோர் குறித்த விவரங்களை இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கோவிந்தராஜ். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, தொடர்ந்து பேசலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலக அவசர உதவி மையத்தை 0432425630 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வாட்ஸ்அப் என்னும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7010806322 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறியலாம். தற்போது உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக அவசர உதவி மையத்திற்கான எண் 0432425630 என்ற எண். வாட்ஸ்அப் என்னும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7010806322 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.